இதை தான் எதிர்பார்த்தேன் சஞ்சு உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே பேன் சொல்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ஏன்னா தலைவர் சஞ்சு சாம்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் 3 மேட்ச் பிக் ஃபெயிலியருக்கு அப்புறம் இன்றைக்கி இறங்கி தரமான சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சேட்டன் வந்தாலே தெரிக்க விட்டா வந்தாலே, அதாவது வேர்ல்டு கப்பில் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட்டாக இருந்த சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு களமிறங்கி ட்ரெயினில் உள்ளே வந்தார். ட்ரெயினில் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்சஸ் பெரிய பிக் ஃபெயிலியர். அதாவது பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்கின வேர்ல்டு கப் சஞ்சு சாம்சனுக்கே இந்த நிலைமை, மற்ற பிளேயர்லாம் என்ன நிலைமைன்னு யோசிக்கிறக்குள்ளே சஞ்சு சாம்சன் பிக் ஃபெயிலியர். அதாவது இந்த மேட்ச்சு அது சென்னை மாதிரி ஒரு சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஒரு பிக் பாசிட்டிவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணோம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட. எல்லோ லவ் அண்டு அன்புடன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் நினச்சிட்டாரு. நினச்சது மட்டும் இல்லாமல் அது 52 பாலுக்கு 102 அடித்து தரமான செய்கை அண்டு சம்பவம் பண்ணி வச்சுருக்காப்புல நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன். அதில் பாருங்கள், 26 பாலுக்கு 50 ரன் அடித்து நான் இன்னும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவங்கள் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது சஞ்சு சாம்சன் பொறுத்தளவு சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ரொம்ப காலமாக எப்படியாவது ஆடிடணும். 2014 ஃபஸ்ட்டு டெல்லிக்கு எகென்ஸ்டாக ஆடினாப்பில் அப்போ பிடிச்சி இப்போ வரைக்குமே எப்படியாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நம்ம ஆடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸு. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து கல்கத்தா போனார், ராஜஸ்தான் போனார். இப்போ ஃபஸ்ட் டைமாக ஜடேஜாவையும் சாம் கரனையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டை அனுப்பிவிட்டு சஞ்சு சாம்சனை ட்ரெயின் மூலிமா எடுத்ததில் எப்படியாவது செம்மையாக அடித்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரை, பிக் பிளேயரை, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை, விக்கெட் கீப்பரு, தோனிக்கு அப்புறம் எல்லாமே நினச்சாங்க. பட் அவர் எடுத்ததே நம்ம தெரில. வேர்ல்டு கப்பில் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆனார், இந்திய டீமுக்கு கப்பும் வாங்கி கொடுத்தாப்புல, செமையான பொசிஷனுக்கு வந்தார். ஆனால் சிஎஸ்கே டீமில் ஃபஸ்ட்டு இறங்கி முன்னாடி ஒரு இன்டர்வியூ பேட்டியில் என்ன சொன்னார்னா, பாலை பார்த்தோம் சுற்றுறோம் அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை 3 மேட்சஸ் பிக் லாஸுக்கு அப்புறம் இன்றைக்கி செமையாக பண்ணியிருக்காரு. அந்த சல்யூட்டு தான் இது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்காக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துருக்காருன்னு இன்றைக்கி சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? செம பர்ஃபார்மன்ஸ் சஞ்சு சாம்சன். அதுவும் ஸ்ட்ரெயிட் ட்ரைவு, கவர் ட்ரைவு, எக்ஸ்ட்ரா கவரு, பாயிண்ட்டு எல்லாமே செம்ம பொசிஷனுக்கு வந்து ஆனார். பேக் லென்த்தில் போய் டப்புன்னு அடிக்கிறதுல சஞ்சு சாம்சன் இன்றைக்கி செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக. செம பர்ஃபார்மன்ஸும் கூட. கிட்டத்தட்ட அவர் அடித்த ஷாட்டெல்லாம் வந்து வேறு லெவல். 20 ஓவர் ஃபுல்லாக நின்றுருக்காரு. அதுதான் இங்கே நான் சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட ஓப்பனிங் இறங்கி 20 ஓவர் நிற்கிறதெல்லாம் ஒரு பிளேயர் சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆனால் சஞ்சு சாம்சன் இன்றைக்கி அதை நிரூபித்து காமிச்சிருக்காப்புல. ஏன்னா சேப்பாக் ஸ்டேடியத்தில் சஞ்சு சாம்சன் ஒரு ஹோம் பிச்சில் செம்மையாக பண்ணது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தரமான நாக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த மட்டும் சஞ்சு சாம்சனை அடித்ததுனால பெரிய ஒரு பிக் ஸ்கோர் இன்றைக்கி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் அது எப்படி டிசி சேஸ் பண்ணுறாங்க? 212 ரன் டார்கெட்டை வச்சுருக்காங்க. அதில் சஞ்சு சாம்சன் மட்டுமே 115 ரன் அடிச்சிருக்காப்புல. தரமான சம்பவங்களை பண்ணி வேறு மாதிரி ஆடியிருக்காப்புல. நான் இதை தான் சொல்ல வரேன். 52 பாலுக்கு 102, கிட்டத்தட்ட 59 பாலுக்கு 115 ரன் அடித்து நாட் அவுட்டில் வெளியே போயிருக்காரு. என்ன ஒரு பாசிட்டிவ் பிக் சைன்னு நான் சொல்ல வரேன். அதாவது இந்த மாதிரி பிளேயரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபார்முக்கு வராங்க. அதாவது சஞ்சுவை பொறுத்தளவு இறங்கினா அடி அந்த மாதிரி தான். அதாவது 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டாருன்னா அவுட்டு, 10 ரன்னுக்கு மேலே அவுட் ஆகலைன்னா அதை வந்து எப்படியாவது ஒரு 90s 100 செஞ்சுரி அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைனுக்கு கொண்டு போகிறாப்புல. வேறு லெவல் பிளேயராக இந்த கடைசி ஒரு 3 மாதமாக திகழ்ந்துட்டு வராப்புல. வேர்ல்டு கப்லேருந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்குது. பட் விக்கெட் கீப்பிங் எப்படி பண்ணுறாரு, அப்புறம் அதுக்கப்புறமா செம பேட்டிங் ஆடிட்டு வராப்புல சஞ்சு சாம்சன். இந்த ஃபார்மு தொடர்ந்து இந்த சீசன் ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தான் 4th மேட்ச் போதும், இன்னும் 14 மேட்ச் லீக் இருக்குது, செமி இருக்குது, ஃபைனல் இருக்குது. செமையாக ஆடணும் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸு அண்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லாருமே அதுதான் நினைப்பாங்க. சஞ்சு சாம்சன் பியூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். வேறு மாதிரி தரமான சம்பவங்களை பண்ணி வச்சுருக்காரு. சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி இன்றைக்கி ஆடுவார்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.